எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த மிக சந்தோஷம். ஆனால் ஒரு வார்த்தையாற்ற கேட்கட்டும். ஆட்சி விளக்கு அமர வேண்டும். நாட்டில் உள்ள குறை மக்களுக்கு குடிமக்களுக்கு யாராவது குறைகள் உண்டா அப்படி என்று விசாரணை செய்ய வேண்டும். அதனால் ஆட்சி விளக்கு அமர்ந்திருப்போம். யார் வருகிறார் என்று பார்க்கலாம். அப்படியாகட்டும். ஹரிச்சந்திரன் இருந்தா ராஜரிஷி விஸ்வாமித்திரன் வந்திருப்பதை எச்சரிக்கை. ஐயோ வணக்கம். ஆகட்டும். உங்களை தேடி ராஜரிஷி விஸ்வாமித்திரன் வந்திருக்கார். ராஜரிஷி விஸ்வாமித்திரன் வந்திருக்கார். இந்த அயோத்தி நகரை தேடியா? ஐயா அந்த சுவாமிக்கு தகுந்த சமாதானம் கொடு. அப்படியாகட்டும். ஐயா சுவாமி வாருங்கள் 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 அமருங்கள் சுவாமி. ஆகட்டும். ஐயா வந்தாலும் கௌசிகராயிருந்து எங்கள் குலத்துக்கு குலகுருவாய் இருந்த கௌசிகரே ஐயா விஸ்வாமித்திரரே தனி ஆண்டு காலங்கள் இல்லாமல் இந்த அடியான தேடி நாடி இந்த இருக்கக்கூடிய அயோத்தி நகருக்கு வந்திருக்கிறாயே ஐயா இருதாயம் அயோத்தியாபுரிய நாடி வந்த விஷயத்தை கூற வேண்டும் என்று தெரிவிக்கின்றாயே. ஆமா சுவாமி சந்திரா அந்த குருவே ஒரு பெருத்த யாகம் செய்ய போகின்றேன். அதற்காக பொன்பொருளை தேடி நாடி ஓடி வந்தேன் உன்னிடத்திலே. என்னிடம் பொன்பொருளை தேடி வந்தா என்று உரைக்கின்றாய் ஐயா. ஹரிச்சந்திரா சாமி ஐயா செப்பு வீராதென்று
ஹரிச்சந்திரன் அடியானிடமிருந்து எவ்வளவு பொன்பொருள் வேண்டும்? ஹரிச்சந்திரா, அந்த சுற்றி இந்த ராஜா ஒரு பெருத்த வட்டப்பாறை, பெருத்த வட்டப்பாறை. அந்த வட்டப்பாறையின் மீது மதம் புரிந்திய யானை, மதம் புரிந்திய ஒரு யானையை கொண்டு வந்து அந்த வட்டப்பாறையின் மீது நிறுத்தி அந்த யானை மீது ஒரு இளவாலிபன் அவன் கையில் வெள்ளி கண்களை கொடுத்து ஆகாய மார்க்கமாக எறிந்தால் அது எவ்வளவு உயிரை போகின்றதோ அவ்வளவு புள்ளை தந்தால் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. ஆகியவற்ற பொருளை தந்தால் இந்த அடியே ஏகத்தை நிறைவேற்றி வருகின்றோம். ஐயா ஹரிச்சந்திரா, ஐயா குறையில்லா பொருளை தார வாசிக அறையலை திறந்து விட்டு அறையால் பாகா கேளார் இதையுடன் மூட்டை கட்டி ராமதாச ஒன்னறியால அது இருக்கக்கூடிய பொன்பொருள் இருக்கக்கூடிய அறையை துறந்து அந்த சுவாமி கேட்ட பொன்பொருள் எவ்வளவு அவ்வளவு கொண்டு கொடுத்துவான். அப்படி ஆகட்டும். ஐயா, நீங்கள் கேட்ட பிரகாரம் அதோ எவ்வளவு உயரம் போய் கொண்டிருந்தோ அவ்வளவு உயரத்திற்கு பொன்பொருள்களை எல்லாம் குவித்து விட்டோம். ஆகட்டும். ஆனால் சுவாமி நான் கேட்ட பொன்பொருளையும் மலை போலவே தந்து விட்டார். நான் இருப்பது எங்க இருக்கின்ற மனத்தில் இருக்கின்றீர்கள். நான் இருப்பது அடல் வந்த கானகத்தில் இருக்கின்ற. ஆமா. ஏன்னா இப்ப எல்லாம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு எத்தனையோ களவாணி பேர் என்ன பண்றான் தெரியுமா? ஏதாவது ஒரு பொருளை வச்சிருந்தனா உன்னை அடிவதண்டமா அடித்து விட்டு அந்த பொருளை எல்லாம் களவாணி சென்று விடுறாங்க. மாதிரி திருட்டு போய் நிறையக்கிறாங்க. உண்மைதான் சுவாமி. அதனால இந்த பொன்பொருள் அத்தனையும் உன்னிடத்திலே ராஜமுத்திரத்தை இட்டு உன்னிடத்திலே பத்திரமாக வைத்துக் கொண்டால் நான் எப்பொழுது கேட்கின்றனோ அப்பொழுது கொடுத்தால் ஐயா, இந்த பொன்பொருளை கொண்டு போய் ஒரு அறையில் வைத்து அந்த அறைக்கு ஒரு பூட்டியிட்டு இது விஸ்வாமித்திரர் பொன்பொருள் என்று விஸ்வாமித்திர முத்திரையை இட்டு வா. அது விஸ்வாமித்திரர் எப்போது வந்து கேட்டாலும் அந்த அறையை திறந்து அந்த பொன்பொருளை எடுத்து கொடுத்து விட்டு அப்படி ஆகட்டும். அச்சந்திரா, ஏற்றமும் வேண்டாமும் தான் இருதையும் சம்மதித்து சாத்தமும் மனமகிழ்ந்தே தந்திடும் பொருளை எல்லாம் ஏற்று முன் ஏகம் செய்ய போதும் நான் பெற்றுக்கொள்வேன். மாற்றமா நினைக்க வேண்டாம், மன்னனே சென்றுவாரு. ஆனால் அச்சந்திரா, இந்த பொன்பொருள் அத்தனையும் இனி கொடுத்த மலை போல் பொன்பொருள் அத்தனையும் முன்னிடத்திலே அடைக்கலமாக இருக்கட்டும். நான் எப்பொழுது யாகம் செய்ய கேட்கின்றேனோ அப்பொழுது எனக்கு தந்தால் ஆகட்டும். சென்று ஆகட்டும். பாத்தியா,
அறுத்தது இதுக்கெல்லாம் அசந்தாரா பாத்தியா? அசரவில்லை. நாம எதுக்காக அயோத்தி அப்படின்னு தேடி வந்தோம்? ஏதாவது ஒரு பொய் சொல்ல வேண்டும். கொடுத்தால் பொருளை கொடு, இல்லை என்றால் ஒரு பொய்யை சொல்லு என்றுதான் அயோத்தி அப்படி தேடி வந்தோம். ஆமாங்க. பொருளை கட்டா பொருள் அத்தனையும் கொடுத்தான். இவனை லேசா விடலாமா? அதானா ஏன்னு கேளு, இந்த ராஜரிஷி விஸ்வாமித்திரராகப்பட்டவர் இந்த நாட்டு அயோத்தியாபுரியில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு முறை என்பது ஏற்படுத்த வேண்டும். ஏன்னு கேளு, அப்படி முறை என்பது ஏற்படுத்தினால் இந்த அயோத்தியாபுரியை விட்டு அத்தனை குடிமக்களும் இந்த முறை விட்டு சென்று விடுவார்கள். அயல் நாட்டுக்கு சென்று விடுவார்கள். அதனால அது அதிசீக்கிரமாக என் தவத்தின் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த அயோத்தியாபுரியில் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு இதோ வருத்தம் என்று ஏற்படுத்துகிறேன். அறிவோ இத்தனை காலங்கள் இல்லாமல் குரல் கேட்கிறதே என்ன காரணம்? காட்டில மேட்டில எங்களுடைய பயிர் எந்த ஒரு சேதாரம் ஆகாம இருந்தது. இந்த வருடம் ஏதோ காரணம் தெரியவில்லை, கூட்டம் கூட்டமா அனைத்து ஜீவங்களும் வந்து பயிர்களை சேதமாகிவிட்டது. மிருகங்கள் வந்து அது இழக்கூடிய பயிரை நாசம் செய்கிறது. நாங்கள் இந்த நாட்டை விட்டு அயல் நாட்டுக்கு செல்கிறோம் ஐயா. செல்ல வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். நம்ம நாட்டில் இருந்து ஒருவர் சென்றாலும் இந்த நாட்டுக்கு அபிமானம், இந்த ராஜ்யக்கு அபிமானம். அதற்கு வழி நான் செய்கிறேன். நான் செய்கிறேன், நீங்கள் புறப்படுங்கள். சத்தியகர்த்தி ஐயா, இப்போதே சென்று வேட்டையாடி நாட்டு குடிமக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தர வேண்டும். அப்படி வேட்டைக்கு போக வேண்டுமானால் அது அந்த புறத்திலே என் மனைவி. ஏனென்றால் நம்ம இருவருமாக நாம் குடிமக்கள் வறுமை திருப்ப காலத்தில் செல்கிறோம். இங்க நாட்டில பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால என் மனைவி சந்திரமதி இருந்தால் அரசர் அழைத்தார் என்று கொண்டு வாசிக்கிறோம். அப்படியே கட்டும். சொல்லுங்க ஐயா. என் அரசர் உரத்த பிரகாரம் எங்கள் ராணி இருந்தால், அதாவது அரசர் அழைத்தார் என்று சந்திரமதி அழைத்து வாருங்கள். இப்படியாக சந்திரமதி அழைக்க சந்திரமதி நடத்துவார்.